ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அன்பான இரவு வணக்கம். இன்று இரவே இதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக சந்தோஷமாக நித்திரைக்குள் தங்கமே. நாளை விடியலில் ஒரு இன்ப செய்தி உன்னுடைய செவி வந்து சேரும். நீ எந்த செய்திக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ, எந்த விஷயம் உன்னுடைய செவி வந்தடைய வேண்டும் என்று ஏங்கினாயோ, அந்த விஷயம் நாளை காலையில் நீ கேட்பாய். இது நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணித்த பாதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் நன்றாக உணர முடிகின்றது தங்கமே. உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் சுவடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளோடு தான் போராடி கொண்டிருக்கின்றேன். அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்து. அதில் எந்த தவறும் இல்லை தங்கமே. உன்னை துளி கூட மதிக்காமல் ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக உன்னுடைய கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை சிந்தாதே. உன் வழி எப்படி நான் அறியாமல் புரியாமல் இருப்பேன்? உன் மன வலியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றாய். அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். உன்னை ஒரு நாளும் நான் கண் கலங்க விடமாட்டேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். எப்பொழுதும் உனக்காக அப்பா நான் துணை நிற்பேன். உண்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும். அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும். நீ சோதனை காலத்தை இது நாள் வரை தாராளமாக அனுபவித்து விட்டாய். இனிமேல் உனக்கான சாதனை காலத்தை தான் அனுபவிக்கப் போகின்றாய். என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்பொழுதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. எந்த இக்கட்டான சூழ்நிலையும் நான் கையாளுவேன் என்று என்னுடைய கைகளில் அதை ஒப்படைத்திட வேண்டும். வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது அது நம்பிக்கை இல்லாமையே காட்டுகின்றது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம், நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது முற்றிலும் தவறான கருத்து தங்கமே. உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்றாக அறிந்து வைத்துள்ளேன். ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காமல் இரு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் அறிந்து வைத்திருப்பவன் நான். எதிர்காலத்தில் எவை இருந்தால் உனக்கு சந்தோஷமோ, எது கிடைத்தால் உனக்கு மகிழ்ச்சியோ அதை மட்டுமே உனக்கு நான் கொடுப்பேன். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே. நான் அதைவிட சிறப்பாக எதையாவது உனக்கு தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம். என்னுடைய எண்ணம் உன்னுடைய எதிர்கால தேவையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் பொறுமையாக பிரச்சனைகளை என்மேல் சுமத்து. தாங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு இருக்க போகின்றது? கவலை கொள்ளாதே, அனைத்தும் சரியாகிவிடும். உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை விட பல மடங்கு நன்மையை செய்து காட்டி உனக்கு ஒரு இன்பச் செய்தியையும் கொடுக்க போகின்றேன். அதை பெற்றுக்கொண்ட நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் வரும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி காண்பாய். இனிமேல் மகிழ்ச்சி மலையில் நீ நனைய போகின்றாய். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. இப்பொழுது அனைத்தையும் மறந்து நிம்மதியாக நித்திரைக்குள். உனக்கென அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் செய்து கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.